இன்றைய குரு சிஷ்ய நிகழ்ச்சியில் குருவாக ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு சரவணன் அவர்களும் சிஷ்யனாக திரு மதி அவர்களும் பங்கேற்கிறார்கள். ஊமை வழிகள் திரைப்படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக தன் திரைப்பயணத்தை தொடங்கியவர் ஒளிப்பதிவாளர் திரு சரவணன். சிலம்பாட்டம் திரைப்படத்தின் மூலம் சிறந்த இயக்குனராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது இவர் இயக்கி வரும் சிப்பாய் திரைப்படமும் சினிமா ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பல சிறந்த ஒளிப்பதிவாளர்களை உருவாக்கிய பெருமையும் சரவணனுக்கு உண்டு. அந்த வரிசையில் வெயில், சிலம்பாட்டம், பையா, நான் மகான் அல்ல மற்றும் தீபாவளிக்கு திரைக்கு வந்த பாண்டிய நாடு திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்த திரு மதி முக்கியமானவர். இன்றைய நமது குரு சிஷ்யன் நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு துறையில் குருவான சரவணனும் அவரது சிஷ்யன் மதியும் நமக்காக பல்வேறு பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். மதி, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ என்னை மீட் பண்ணீங்க சொல்லுங்கள், எனக்கு உண்மையிலே மறந்து போச்சு. சார் ஆக்சுவலி வேதா சாரோட கம்பெனியில் இந்த படம் அர்ஜுனான்னு ஒரு படம் நீங்கள் பண்ணீங்க. தியாகராஜன் சார் டைரக்ட். மாநகர் காவல். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஃபெயிலியர் ட்ராப் ஆகிடுச்சு. அதுதான் நான் அந்த ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல. ஆமாம் சார், சும்மா என்னோட பிரதர் கவிஞர் பெரியசூடன் அப்புறம் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தீங்க. அண்ணா அடிக்கடி வருவார் வீட்டுக்கு. அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் இப்போ ஃபில்ம் பண்ணும்போது பிரதரை கூப்பிட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வா அப்படின்ட்டு உங்கள் காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய ட்ரங்க் பாக்ஸும் மீட்டர் பாக்ஸும் எடுத்து கொடுத்து ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு கூட தெரியாது, பத்திரமா பார்த்துக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் வித்தின் ஒரு 10 days வந்து டெக்னாலஜி தெரியாமல் ஒர்க் பண்ணுறது வந்து அது எதுக்குமே உதவாதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் த்ரூ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைலையும் அப்புறம் மில்டன்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் மில்டன் விஜிட் உங்களை புக்கு ரெகுலராக படிக்க சொல்லுவேன்ல, 5 C's கொடுத்தேன். ஆமாம் சார், அவங்க டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆமாம், எல்லாம் உங்கள் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மில்டன்ட்டு போய் ரெகுலராக உட்காந்துருவேன். இது என்ன சார், அது சொன்னார், இது சொன்னார். ஒரு இடையில வந்து ஒரு தடவை ஒரு சின்ன ஒரே ஒரு இன்சிடென்ட் ரொம்ப என்னை பேடாக ஃபீல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதோ ஷார்ட்டு விஷயமா எல்லாம் ரெகுலராக நீங்கள் ஷார்ட் போகும்போதே ஒரு ஷூட்டிங் போகும்போதே காரில் பேசிட்டு போவோமே, அப்போ வந்து இந்த ஷார்ட்டை வந்து ஹை ஸ்பீடில் எடுக்கலாம், டேரக்டர் பேசலாம். இந்த ஷார்ட்டை வந்து அப்படி நான் ஒரு சும்மா ஆர்வத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது வந்து லோ ஸ்பீட் ஷார்ட்டாக எடுக்கலாம் சார் அப்படின்னு. வாட் லோ ஸ்பீட் அப்படின்னு மில்டன்லாம் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அப்புறமா தான் சிரிச்ச மில்டன் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடல, அதான் அண்டர் கிராங்க் சொல்கிறான் சார் நான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அப்போ தான் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியாமல் நம்ம அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். நான் அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் வார்த்தைகளையும் சினிமாட்டோகிராஃபி சும்மா படிக்கிறதும். பட் ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸுமே படிச்சிங்களா? ஆமாம் சார், மேக்ஸிமம். அதுதான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆகிடுச்சு இப்போ. ஆமாம் சார், எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் மதி அப்படின்னு இப்படி திரும்பினா அது வந்து அது என்ன வேலைன்னு கேட்டு போய் பண்ணணும். பல நேரங்களில் வந்து அது ஆர்டர் பண்ணுற வேலையாக இருக்கும், ஒரு ஹார்ட் டெஸ்டன் பண்ணுற வேலையாக இருக்கும், இல்லை செட் டெஸ்டன் பண்ணுற வேலையாக இருக்கும். அது வந்து எல்லா வேலையாக இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன்னு ஒரு கமெண்ட் இருந்தது இல்லை, அதுதான் என்னோட ட்ரைவ் பண்ணது. இப்போ கூட எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வேலை வாங்குவோம், ஏன் அவனை வேலை வாங்குறீங்க, ஏன் அவனை திட்டுறீங்கன்னுவாங்க. இல்லை, அவன் தான் வேலை செய்வான்னு எனக்கு தெரியும், ஸோ அவனை தான் திட்ட முடியும், திட்டினா வேலை செய்வான், அவனை திட்டினாலும் நீ வேலை செய்ய மாட்டேன்னு. ஆமாம், ஆக்சுவலாக அந்த பொசிஷனில் இருந்ததே எனக்கு பயங்கர ஹாப்பி தான். அந்த திட்டு அந்த அப்படி வாங்கினது தான். அதாவது 10th படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் டீச்சர் வந்து பக்கிரிசாமி, அவர் ஒருத்தருக்கு தான் நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா அவர் தான் வந்து கொஸ்டின் கரெக்டாக கேட்டு ஆன்சர் வரலைன்னா ஒரு சின்ன பெண்ணை கைக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது எங்களுக்கு தாங்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணது வந்து காதை திரி பண்ணது. நீங்களும் காதை திருப்பீங்கன்னு கேள்விப்பட்ட மாதிரி உங்கள் அசிஸ்டன்ஸ் காதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க. அதாவது உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலும் கூட தான். எனக்கு கார்த்தி சொன்னாப்புல, அலெக்ஸ் பாண்டியன் ஒர்க் பண்ணல சார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படியே மதி மாதிரியா இருக்கு சார். பிரதர், நான் பண்ற மாதிரி மதி பண்றான்னு சொல்லுங்க அப்படின்னு. நீ லைஃப் ஸ்டைலே வந்து
கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து உங்களை சார்ந்து தான் ஆயிடுச்சு எனக்கு. இல்லை எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நான் வீட்டில் போய் அந்த டைமில் யார் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன். சிஸ்டர்கிட்ட கூட மதி ரெடியா அப்படின்னுவேன். எனக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள்ட்ட இருக்கிற அசோசியேட் பேரை சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறதுங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 hours வந்து 18 hours ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம்ல. அதனால் நீங்கள் இவர்கிட்ட இமை சார்ட்ட ஒர்க் பண்ணதும் நம்ம செல்வா சார்ட்ட ஒர்க் பண்ண நிறைய ஸ்டோரிஸும் கூட சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, எவ்வளோ ஒபீடியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணதும் அதில் வந்து 2% 5% கூட கம்மியாக நம்ம இருந்துருக்கோம். என்னென்ன இது ஆபா சார் யூனிட் ஆபாவன் யூனிட்டில் என்னென்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு எடுக்க முடியாத ஷார்ட்டை தான் பிளான் பண்ணுவாங்க. ஆமாம் சார். ஸோ ட்ராக் போகிறதுனா நார்மலாக 6 விட்டு போகிறதுனா அங்கே 60 விட்டு போடுவோம். ஸோ எல்லாமே மோர் தென் 10 times ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் தான் எனக்கு, அந்த லேர்னிங் டிசிப்ளின் தான் அது சார். இப்போது நீ சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 3 years படிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது. 3 yearsங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு வரவங்கெல்லாம் வந்து நிறைய அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் 6 monthsலேயே அந்த சினிமாட்டோகிராஃபி லேர்ன் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடுறாங்க. எனக்கு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆக்சுவலாக என்ன பெரிய ட்ரெண்டு வேறு மாதிரி ஆயிருக்குன்னா, டெக்னாலஜி வேறு மாற்றம் ஆயிருக்குன்னா, ஃபில்ம்ங்கிறதே ஆல்மோஸ்ட் 90% போயிட்டு ஃபுல்லாக டிஜிட்டல் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இந்த டெக்னாலஜிக்கு இந்த 6 மாதம் ஃபாஸ்ட் கோர்ஸ் போதுமா அப்படின்னு, அது போதுமா இல்லை நம்மள்ட்ட தான் இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் கற்றுக்குறாங்களாங்கிறது என்னென்ன. நாட் ஓன்லி சினிமாட்டோகிராஃபி, ஓவரால் பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 நாள் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், நமக்கு பொறுமை இருந்துச்சு. அப்புறம் 1 day மேட்ச் ஆச்சு. இப்போ 2020 1 day மேட்ச் பார்க்குறது வந்து நமக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் டைரக்ஷன், ஒரு ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஒரு ஸ்டேஜ் பேக்ட்ராப் இருக்கணும். ஒரு ட்ராமாவில் இருந்திருப்பாங்க, எம்ஜிஆர் சிவாஜிலாம் பாய்ஸ் கம்பெனியில் இருந்தாங்க, அவங்களோட பேக்ட்ராப் வேறு. அவ்வளோ லேர்னிங் ப்ராசஸ் சின்ன வயசுலேருந்தே லேர்னிங் ப்ராசஸ் இருந்து தான் ஒரு ஹீரோவாக ஆக முடியும். ஒரு டைரக்டர்னால் ஒரு கதை பண்ண தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் ஒரு டைரக்டர்கிட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்து வரணும் அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் ஒரு சின்ன ரூட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாகவே எல்லா விஷயமுமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா ஒரு செல்லில் வந்து 42 மெகாபிக்சல் கேமராவோடு இருக்குது லேட்டஸ்ட் செல்லில். ஸோ அவங்க எடுத்துடுறாங்க, இப்படி கையில் எடுத்து ஒரு கேமராவை எடுத்துடுறாங்க. முன்னாடி வந்து ஒரு கேமரான்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டிஜிட்டல் வந்தது. புதுசாக வரவங்களுக்கு எதை கன்வே பண்ணணும்னு தோணுதுன்னா, ஏன்னா நான் சினிமாட்டோகிராஃபி படிக்கலை, என்னோட கூட ஒர்க் பண்ணவங்களாம் 3 years சினிமாட்டோகிராஃபி படித்தாங்க. பட் நான் ஒரு 4 yearsஸாக உங்கள்கிட்ட அசிஸ்ட் ஒர்க் பண்ணி 5th year நான் கேமராமேனாக ஆனேன். இப்போ வந்து ஒரு 6 months பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபில்ம் ஒர்க் பண்ணால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ராக்டிக்கல் அதர் டெக்னீஷியன்ஸை டீல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா கேமராமேன் ஆகிட முடியுது. இது அந்த மாதிரி ஒன்று வர்றது தானே, இல்லை ஸ்ட்ராங்காக டெக்னாலஜி தெரிகிறதுக்கு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியணும். ரூல்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. ரூல்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு விஷயத்தையும் புதுசாக வர கேமராமேன் ஹேண்டில் பண்ணுறதையும் ஒரு அவைலபிள் லைட்டில் போய் ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. இப்போ உண்மையிலே ஒரு பீரியட் ஃபில்ம் வருது, ஒரு பெரிய செட்டப் வருது, இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 லைட் இருக்குன்னா கூட உங்களால் 200 லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கும் புதுசாக வரவங்களால் எந்த லைட்டை இப்போ நீங்கள் வந்து 200 லைட்டில் ஒரு லைட்டு தப்பாக பேன் ஆகிருக்குன்றது நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் கன்ஃபார்மாக அது ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பண்ணி எல்லா படத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்னு அவங்களும் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லலாம். பட் எல்லா சிச்சுவேஷன் எல்லா ஃபிலிம்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியுன்றது என்னோட ஒப்பீனியன். கருபானி வாயன கலாஜீவை ஒரு பனி இருக்காத சொதபிவை வெக்கத்த வேணான ஓட்டிஃபை நெஞ்சோட நீங்காம ஓட்டிஃபை முட்டாய் முத்தத்த வாயோட வை வச்சு. இப்போ விஜய் வந்து ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அஜித் ஒரு ஸ்பீடில் ஓடுவார், கார்த்தி ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அனுஷ்கா ஒரு ஸ்பீடில் ஓடும். எனக்கு இப்போ அலெக்ஸ் பாண்டியன்லாம்
இப்படி வச்சேன்னா அனுஷ்கா ஓடிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ண சிலம்பாட்டத்துக்கு என்ன கேமராமேனை செலக்ட் பண்ணீங்க? அது நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கும். ஒரு ஹீரோவை வந்து எக்ஸ்ட்ராவாக காமிப்போம், ஒரு ஸ்பீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும்.